தமிழ் சினிமாவில் எல்லா நடிகர்களுக்குமே ஒரு பட்டப்பேர் வச்சிருப்பாங்க. அது மாதிரி நடிப்பு அரக்கன், நடிப்பு அசூரன் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்கா தான் எஸ்ஜே சூர்யா அவர்கள். தமிழ் சினிமாவில் வாலி அப்படிங்கிற படம் மூலமா டைரக்டரா அவர் அறிமுகமாகறாரு. அப்புறம் குஷி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்து வெளியில ஆகா ஓகோன்னு தெரிகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ அப்படிங்கிற டிராவல் வந்து அவருக்கு பிரேக் ஆகுது. அந்த பிரேக்குக்காக அவரும் எவ்வளவோ பண்றாரு, எவ்வளோ மெனக்கடைகள் போடுறாரு, எதுவுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறமா இசை அப்படிங்கிற ஒரு படம் மூலமா திரும்பவும் கம்பேக் கொடுக்குறாரு. அந்த இசை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இறைவி அப்படிங்கிற ஒரு படத்தில் நல்ல பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு நேம் வாங்குறாரு. இது தொடர்ந்து பல படங்கள் நடிச்சுக்கிட்டே வராரு. எஸ்ஜே சூர்யாவை ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெர்ஃபார்மர், ஒரு வெல் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மாநாடு படங்களில் தொடர்ந்து மாநாட்டில் வில்லன் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறார். மாநாடு தொடர்ந்து அவர் பண்ணக்கூடிய பல ரோல்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ் அமையுது. ஆனால் மாநாட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மெர்சல் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு டாப் கிளாஸ் வில்லனாகவும் அவர் வந்திருப்பாரு. ஒரு பக்கம் மெர்சல், இன்னொரு பக்கம் மாநாடு, அப்புறம் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற இப்படியாப்பட்ட படங்கள் மூலமாகவே அவரோட நடிப்பை நாளுக்கு நாள் வந்து அவர் மெருகேற்றிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றதை விட அவர் நடிப்பு மூலமா ஃபேன்ஸை கட்டி போடுறாரு.